ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். ஓம் நம சிவாய. அன்பான சிவபக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் அறிய போகும் தலைப்பு மிகவும் ஆழமான ஆன்மீக உண்மையை கொண்டது. சிவபெருமான் ஏன் மௌனத்தை விரும்புகிறார்? நாம் பல கோவில்களில் சிவபெருமானை அமைதியாக, ஆழ்ந்த தியான நிலையில் காண்கிறோம். அவர் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் அந்த மௌனமே 1000 வார்த்தைகளுக்கு சமமான ஞானத்தை நமக்கு கற்று தருகிறது என்று இந்து ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. இந்த வீடியோவில் பகிரப்படுவது பக்தி மற்றும் ஆன்மீக மரபுகளில் சொல்லப்படும் கருத்துகளாகும். பல்வேறு மரபுகளில் விளக்கங்கள் மாறுபடலாம். இறுதி வரை பாருங்கள். கடைசியில் ஒரு எளிய சிவ தியான முறையையும் பகிர்கிறேன். மௌனம் என்றால் என்ன? மௌனம் என்பது வெறும் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல. மனம் அமைதியாக இருப்பதே உண்மையான மௌனம். நம் வாயை மூடலாம், ஆனால் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். சிவபெருமான் நமக்கு கற்றுத் தருவது, மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள். மனம் அமைதியானால் கோபம் குறையும், பயம் குறையும், பேராசை குறையும், அன்பு பெருகும். சிவபெருமானின் தியான நிலை. சிவபெருமான் பெரும்பாலும் கைலாயத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக புராணங்களில் வர்ணிக்கப்படுகிறார். அந்த தியானம் உலகத்தை விட்டு ஓடுவதற்காக அல்ல, உலகத்தை சரியாக புரிந்துகொள்வதற்காக. நமக்கும் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தால் மன அழுத்தம் குறையலாம். மௌனம் கோபத்தை வெல்லும். கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை பல வருட உறவுகளை உடைக்க முடியும். ஆனால் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் அதே பிரச்சனை முடிந்துவிடலாம். அதனால் தான் சிவன் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். மௌனம் இறைவனின் குரலை கேட்க உதவுகிறது. வெளியில் அதிக சத்தம் இருந்தால் நம் மனத்தின் குரலை கேட்க முடியாது. அமைதியாக இருக்கும் நேரத்தில் நமது உள்ளுணர்வு தெளிவாகிறது. பல பக்தர்கள் தியானத்தில் இறைவனின் அருளை உணர்ந்ததாக பகிர்கிறார்கள். இது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட அனுபவமாக இருக்கலாம். நந்தி ஏன் சிவனை அமைதியாக பார்க்கிறது? நந்தி எப்போதும் சிவனை நோக்கி அமைதியாக இருக்கிறது. அது பக்தியின் அடையாளம். அது பொறுமையின் அடையாளம். அது முழு நம்பிக்கையின் அடையாளம். நாமும் வாழ்க்கையில் அவசரப்படாமல் நம்பிக்கையுடன் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மௌனம் நம்மை பலப்படுத்துகிறது. அதிகம் பேசுபவர்களை விட தேவையான இடத்தில் மட்டும் பேசுபவர்களுக்கு மதிப்பு அதிகம். மௌனம் சிந்திக்க கற்றுத் தருகிறது, முடிவெடுக்க கற்றுத் தருகிறது, வாழ்க்கையை மாற்ற கற்றுத் தருகிறது. தினமும் செய்யக்கூடிய சிவ தியானம். காலை அல்லது மாலை ஒரு விளக்கு ஏற்றுங்கள். சிவபெருமானின் படத்திற்கு முன் அமருங்கள். கண்களை மூடுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். பிறகு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். மனம் சிதறினால் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் மந்திரத்தில் கவனம் செலுத்துங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்தால் மன அமைதி அதிகரிக்கலாம் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. அன்பான பக்தர்களே, சிவபெருமான் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். மௌனம் என்பது பலவீனம் அல்ல. மௌனம் என்பது மிகப்பெரிய சக்தி. அமைதியான மனதில் அன்பு பிறக்கிறது, கருணை வளர்கிறது, ஞானம் மலர்கிறது. இன்று முதல் தினமும் குறைந்தது 10 நிமிடங்களாவது அமைதியாக அமர முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருகிறது என்பதை நீங்களே உணரலாம். இறுதியாக அனைவரும் ஒன்றாக பக்தியுடன் கூறுவோம், ஓம் நமசிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.